Hi everyone, welcome back to our channel. Today we are going to see about patch antenna design with quarter wave transformer. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா மைக்ரோஸ்ட்ரிப் patch antenna with quarter wave transformer feeding ஓட நம்ம எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் லெக்சரிங்ல பாத்தீங்க அப்படினா டைரக்ட் ஃபீடிங் மெத்தட் யூஸ் பண்ணிருப்போம். மைக் பேட்சையும் ஃபீடையும் கனெக்ட் பண்றதுக்காக. ஓகேங்களா? சார் வாட் இஸ் தி டிராபேக் இன் டைரக்ட் ஃபீடிங் சொல்லி பாத்தீங்க அப்படினா ஓகேங்களா? அதாவது நம்ம வந்துட்டு ஃபீட் இன்புட் ஃபீட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓம்க்கு நம்ம டிசைன் பண்ணுவோம். பட் பேட்ச்னுடைய எட்ஜ் ஃபீடுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 200 ஓம் வரும். ஓகேங்களா? 50 ஓமும் 200 ஓமும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? மிஸ் மேட்ச் அக்கர் ஆகும். அப்படி மிஸ் மேட்ச் அக்கர் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா the losses will be occur. அதாவது எனக்கு ரிஃப்ளெக்ஷன் எனக்கு அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக நடக்கும். நம்மளால இன்புட்டில் கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக டெலிவரி பண்ண முடியாது. ஓகேங்களா? பேட்சால் எஃபிஷியண்ட்டாக ரெசனேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு ரிஃப்ளெக்ஷன் பேக் நடக்கும். ஓகேங்களா? அந்த லாஸஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது என்னன்னா இம்பிடன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறதுக்காகவே நம்ம லாம்டா பை 4 ஓகேங்களா? அதாவது லாம்டா பை 4 குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பண்ணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதில் இந்த டயக்ராமில் இது பேட்ச் ஆண்டனா. ஓகேங்களா? ஒரு தின்னான ஓகேங்களா ஒரு திக்கான வந்துட்டு ஒரு ஃபீட் இருக்குது, ஃபீட் லைன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு ஃபீட் லைன் இருக்குது. ஓகேங்களா? இந்த திக்கான ஃபீட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓம்க்கான ஃபீட் லைன். ஓகேங்களா? அடுத்து தின் வந்து பார்த்தீங்கன்னா லாம்டா பை 4க்கான ஃபீட் லைன். எதுக்காக இந்த குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் இம்பிடன்ஸ் மேட்சிங் பர்பஸ். ஓகேங்களா? இங்கே என்னன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓம். ஓகேங்களா? பேட்ச்னோட இம்பிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 200 வரும். ஓகேங்களா? எட்ஜ் இம்பிடன்ஸ். ஓகேங்களா? அப்படி 200 50 உனக்கு மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? அதை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாம்டா பை 4 லென்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போகிறோம். வித் ஹெல்ப் ஆஃப் தி குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் we will be try to match the input impedance with patch edge impedance. Okay, but now we are going to see our task. ஓகேங்களா? இன்னைக்கு நம்மளோட டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் a microstrip patch antenna for 3 GHz resonance with FR4 substrate with height of 1.6 mm. ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 GHzக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசனேட் ஆகிற மாதிரி ஒரு பேட்ச் ஆண்டனா டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சப்ஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா FR4, அதனுடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.6. ஓகேங்களா? நான் வந்துட்டு நிறைய கால்குலேட்டர் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா EMTAC அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் பேட்ச் கால்குலேட்டர் வெப்சைட் மூலமாக நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கால்குலேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ மெனி திங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா கால்குலேட்டர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? என்னுடைய FR4 உடைய டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ 4.3. நான் ஹைட் வந்துட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1.6 எடுத்திருக்கேன். என்னுடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 3 GHzக்கு டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சிந்தசைஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் வித்க்கான வேல்யூஸ் எனக்கு கிடச்சிச்சு. பேட்சோடைய லென்த்து 23.6, வித் வந்துட்டு 30.7. ஓகேங்களா? பேட்சோடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 23.6, பேட்சோடைய வித்து பார்த்தீங்கன்னா 30.7. ஹைட் ஆல்ரெடி கொஸ்டின்லேயே நான் மென்ஷன் பண்ணிட்டாங்க 1.6. ஓகேங்களா? கிரவுண்ட் லென்த் கிரவுண்ட் வித், பேட்ச்னுடைய லென்த் வித் டைமென்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? கிரவுண்டுடைய லென்த் வித் டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் த டைம் ஆஃப் பேட்ச் லென்த் அண்ட் வித். ஓகேங்களா? பேட்சை வந்துட்டு பேட்சோடைய லென்த்தை டபுள் த டைம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 47.2. பேட்சோடைய வித் டபுள் த டைம் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 61.4 வில் கெட். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 50 ஓம்க்கு ஒரு 50 ஓம்க்கான ஃபீட் வித் டிசைன் பண்ணோம். அதுக்கடுத்து குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் லாம்டா பை 4க்கான ஃபீட் வித் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Z0 ஈக்குவல் டு, அதாவது இதனுடைய குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா என்னன்னா Z0 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ZL இன்ட்டு Zin. ஓகேங்களா? ZL இன்ட்டு Zin. ZL அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பேட்ச்னுடைய எட்ஜ் இம்பிடன்ஸ், அதாவது பேட்ச்னுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ். ஓகேங்களா? எட்ஜ் இம்பிடன்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு பேட்ச்னுடைய இந்த இடத்துல இருக்கக்கூடிய எட்ஜ் இம்பிடன்ஸ். எட்ஜ் இம்பிடன்ஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்புட் இம்பிடன்ஸ் எட்ஜ் எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 238.5. ஓகேங்களா? 238.5 அதுதான் ZL, அதுதான் என்னுடைய லோடு இம்பிடன்ஸ். ஓகேங்களா? Zinங்கிறது என்னுடைய இன்புட் இம்பிடன்ஸ். என்னுடைய ஃபீட் லைனுடைய இம்பிடன்ஸ் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா 50 ஓம். ஓகேங்களா? அப்போ 238.5 மல்டிப்ளை வித் 50 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு Z0 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 109.2. ஓகேங்களா? 109.2. ஓகேங்களா? இந்த 109.2க்கான
ஃபீட் வித் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0.569, அதாவது இந்த இடம் 0.569 ஓகேங்களா, 0.569. அப்புறம் எனக்கு இந்த 50 ஓம்க்கான ஃபீட் வித் பார்த்தீங்க அப்படின்னா 3.11 சார். இதை எப்படி சார் வந்துட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க ஓகேங்களா? Is there any calculator is available to calculate? Okay, it's a general formulas is there. You can go through in Balani's book. It's directly it will be available. In case if you want to calculate through your online mode, with help of EMTalk website. EMTalk websiteல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா calculate பண்ணலாம் ஓகேங்களா. Just EMTalk website வாங்க. EMTalk websiteல microstrip line calculator னு இருக்கும் ஓகேங்களா. line calculatorல 4.3 ஓகேங்களா. dielectric constant, height வந்துட்டு 1.6, frequency வந்துட்டு நான் 3 GHz கொடுத்துட்டு இன்புட் இம்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் 50 ஓம் லைன் நான் டிசைன் பண்ண போறேன். அதனால 50 ஓம் கொடுத்துட்டு ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் லென்த் வந்துட்டு நார்மலா 90 கொடுப்போம் ஓகேங்களா. 90 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வித்ல எந்த சேஞ்சஸும் வர போறது இல்ல ஓகேங்களா. யூ வில் கெட் தி சேம் வேல்யூ ஓகேங்களா. பட் ஆனா லென்த் வேல்யூ ஃபீடோட லென்த் இருக்கு பாத்தீங்களா, ஃபீடோட வித் வந்துட்டு 3.11 தான் வரும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் 13.8 ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா λ/4 க்கும் கால்குலேட் பண்ணும்போது அரௌண்ட் இட் வில் பிகம்ஸ் 13 பாயிண்ட் சம்திங் வரும் ஓகேங்களா. உங்களுக்கு ஃபீட் லென்த் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்ச்னுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி கோஸ் அவே தி கிரவுண்ட் ஓகேங்களா. கிரவுண்டை விட்டு உங்களுக்கு வெளியே போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால நான் பார்த்தீங்கன்னா 45 எடுத்துட்டேன் ஓகேங்களா. பட் இதனால் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்கல ஓகேங்களா. ஐ வில் பி செக்டு ஓகேங்களா. 90 and then 45 போத் ஐ வில் பி செக் ஓகேங்களா. நீங்களும் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ நான் 50 ஓம் கொடுத்துட்டு என்னுடைய ஃபீட்னுடைய வித் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 3.11 வந்திருக்கு ஓகேங்களா. அதான் உங்களுக்கு நாங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கேன். 3.11 ஃபீட்னுடைய வித் பார்த்தீங்க அப்படின்னா 3.11 50 ஓம் கால்குலேட் பண்ணும்போது ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு Z0 ஓகேங்களா. Z0ங்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு நான் வந்துட்டு வித் டிசைன் பண்ணுவோம். குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருடைய வேல்யூ என்ன 109.2 ஓகேங்களா. அப்போ 109.2ங்கும் போது இங்கே இடத்துல Z0 பதில் 109.2 கொடுத்துட்டு சிந்தசைஸ் கொடுங்க. சிந்தசைஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னன்னா யூ வில் கெட் அரௌண்ட் 0.566. ஸோ ஐ எம் குவார்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ குவார்டர் டிரான்ஸ்ஃபார்மர் வித் 0.569 ஓகேங்களா. ஓகே, நான் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிச்சு ஓகேங்களா. எப்படி 50 ஓம்க்கான ஃபீட் வித் கால்குலேட் பண்ணுறது, எப்படி குவார்டர் டிரான்ஸ்ஃபார்மருடைய ஃபீட் வித் கால்குலேட் பண்ணால் நமக்கு புரிஞ்சிருச்சு ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிசைன் மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா வித் குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் இன் CST மைக்ரோவேவ் ஸ்டுடியோ. ஓகே, உங்களுடைய CST மைக்ரோவேவ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. CST மைக்ரோவேவ் ஸ்டுடியோவில் ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டில் நியூ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் கொடுங்க ஓகேங்களா. நியூ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோவேவ், EDA, EMC, சார்ஜ் கப்புள் டிவைஸஸ், ஸ்டாட்டிக் அண்ட் லோ மெமரிலாம் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஆண்டனா டிசைன் பண்ணும்போது மைக்ரோவேவ் அண்ட் RF ஆப்டிக்கலே சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so many workflows is available: antennas, circuits and components, radar cross section, biomedical SCR, optical applications, periodic structures, இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா. நம்ம வந்துட்டு ஆண்டனா சூஸ் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா. ஆண்டனா சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் ஓகேங்களா. நம்ம பேட்ச் தான் டிசைன் பண்ண போகிறோம். அதனால பிளானர் டைப் ஆஃப் ஆண்டனா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் கிவ் யூ நெக்ஸ்ட். better you can take it a time domain. That will be asking minimum and then maximum frequency. Minimum actually 3 GHz. Actually our resonating frequency is 3 GHz. So I am taking the minimum frequencies 2 and then maximum frequency is 4 ஓகேங்களா. minimum 2 எடுத்துக்கிறேன், maximum நான் 4 எடுத்துக்கிறேன். நான் far field மட்டும் மெஷர் பண்ண போகிறேன். at 3 GHzக்கு நான் மெஷர் பண்ணுறேன் ஓகேங்களா. நீங்கள் எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களை 2, 3, 4 குள்ள டிசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இட் வில் பி டேக் சம் டைம்ஸ் டு கம்ப்ளீட் தி சிமுலேஷன் ப்ராசஸ் ஓகேங்களா. டு ரிடியூஸ் தி சிமுலேஷன் ப்ராசஸ் டைம் ஐ எம் டேக்கிங் ஒன்லி ஃபார் 3 GHz ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மர் patch, quarter transformer with patch ஓகேங்களா. whatever you like you can give the name ஓகேங்களா. கொடுத்துட்டு ஓகேங்களா. ஓகே, now let we going to design microstrip patch antenna. the first of all in parameter list ஓகேங்களா. parameter listல நம்மளுடைய டாட்டாஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிடலாம் ஓகேங்களா. பேட்ச்னுடைய லென்த் வித் எல்லாமே. the first of all பேட்ச்னுடைய லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 23.6 ஓகேங்களா. பேட்சோடைய லென்த் என்ன அப்படின்னா 23.6 ஓகேங்களா. பேட்சோடைய வித்து பார்த்தீங்க அப்படின்னா 30.7. பேட்சோடைய வித்து வந்துட்டு 30.7 ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
கிரவுண்டோடைய லென்த் ஓகேங்களா, கிரவுண்ட் அண்ட் சப்ஸ்ட்ரேட் போத்துக்கும் ரெண்டுக்குமே ஒரே லென்த் அண்ட் வித் தான். கிரவுண்டோடைய லென்த் என்ன அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா டபுள் தி டைம் ஆஃப் பேட்ச்னுடைய லென்த் இருக்கும் ஓகேங்களா. கிரவுண்டோடைய லென்த் டபுள் தி டைம் ஆஃப் தி பேட்ச் லென்த், அப்போ 2*L கொடுக்கணும் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு WG ஓகேங்களா. கிரவுண்டோடைய வித் எப்படி இருக்கும் அப்படின்னா டபுள் த டைம் ஆஃப் பேட்ச் வித் ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட் 1.6 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா FL ஃபீட் லென்த் ஃபார் 50 ohm 50 ohmனுடைய ஃபீட் லென்த் ஓகேங்களா. இதை நான் ஃபஸ்ட்டு ஃபீட் லென்த்தை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஃபீட் வித்தை முடிச்சிருவோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் வி வில் கம்ப்ளீட் தி ஃபீட் வித்க்கான இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீட் வித், அதாவது தட் இஸ் ஃபார் FW1 ஃபார் 50 ohm ஃபீட் வித். 50 ohmக்கான ஃபீட் வித் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.11 ஓகே. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபீட் வித் பார்த்தீங்க அப்படின்னா λ/4 வேவ் லென்த்துக்கான ஃபீட் வித், λ/4க்கான வேவ் குவாட்ரேட் ட்ரான்ஸ்ஃபார்மான ஃபீட் வித் எவ்வளோ அப்படின்னா 0.569 ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நமக்கு இன்னும் என்ன மிஸ் ஆகுது, ஃபீட் லென்த் மட்டும் மிஸ் ஆகுது ஓகேங்களா. ஃபீட் லென்த் 1 ஓகேங்களா. ஃபீட் லென்த் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட், நம்ம ஃபீட் லென்த் 1 இங்கே மென்ஷன் பண்ணல ஓகேங்களா, அதனால் இங்கே பார்த்துக்கிறேன். ஃபீட் லென்த் 1 லென்த் இது வந்து பார்த்தீங்கன்னா 109ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எதுக்கானது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய λ/4க்கானது ஓகேங்களா. அதுவே 50 ohmக்கானது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் 50 ohm கொடுத்துட்டு சிந்தசிஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம 50 ohmக்கானது வரும். 50 ohmக்கானது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு 6.91 சரிங்களா. அப்போ 6.91 இங்கே நம்ம கொடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃபீல்ட் லென்த் 6.91 ஓகேங்களா. நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணியாச்சு ஓகேங்களா. நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் எ டிசைன் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோ டு தி ஹோம்க்கு போங்க ஓகேங்களா. இந்த ஹோம் த தேர்ட் ஆப்ஷன் இஸ் தர் மாடலிங்கில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா. செலக்ட் எ பிரிக் அண்ட் தென் ப்ரெஸ் எஸ்கேப் இன் யுவர் கீபோர்ட் ஓகேங்களா. கீபோர்டில் வந்துட்டு எஸ்கேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா then one pop-up window will be open, the brick pop-up window will be open. You can enter the name is ground ஓகேங்களா. the first name வந்துட்டு ground ன்னு என்ட்ரி பண்ணிருக்கேன் ஓகேங்களா. இங்கே x minimum x max y minimum y max z minimum z max இருக்கு ஓகேங்களா. x minimum பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வித்தோட டைரக்ஷன்ஸை மென்ஷன் பண்ணும் ஓகேங்களா. அப்போ -WG/2 to +WG/2. சார் ஏன் சார் வந்துட்டு -WG/2 to +WG/2 போகிறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள், இந்த சார்ட் உங்களுக்கு புரியும். அதாவது டோட்டலாக நம்மளுடைய கிரவுண்டுடைய வித் வந்து பார்த்தீங்கன்னா WGன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. y ஆக்சிஸ் நமக்கு வந்து x ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் சைடில் ஓகேங்களா, நெகட்டிவ் சைடில் -WG/2வும் ஓகேங்களா, இந்த பக்கம் +WG/2 நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு WG வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா. ஆர் யூ கிளியர் என்னன்னா, அதாவது டோட்டல் வித்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையுமே வரும் ஓகேங்களா. பாசிட்டிவ் சைட்லையும் எனக்கு வர மாதிரி நெகட்டிவ் சைட்லையும் எனக்கு வர மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டிசைன் பண்ணணும் ஓகேங்களா. பாசிட்டிவ் சைடில் பாதியும் நெகட்டிவ் சைடில் பாதியும் வர மாதிரி எனக்கு வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணணும் ஓகேங்களா. நம்மளுடைய இந்த கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் வந்து 2-3 தடவை நம்மளால யோசிச்சு நம்ம போடணும் ஓகேங்களா. ஓகே, அண்ட் தென் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -LG/2 to +LG/2. அதே மாதிரி தான் சேம் எப்படி பார்த்தீங்கன்னா லென்த்தும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -LG/2ங்கிறது பாட்டமில், +LG/2ங்கிறது மேலே டாப்பில் ஓகேங்களா. அண்ட் தென் 0 to T ஓகேங்களா. சார் ஏன் இதுக்கு டீன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிரவுண்டோடைய திக்னஸ் வந்துட்டு காப்பர் யூஸ் பண்ண போகிறோம். காப்பருக்கு நான் இங்கே டீன்னு சொல்லியிருக்கேன், இங்கே பேராமீட்டரில் அசைன்மெண்ட்டில் ஓகேங்களா நம்ம அசைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. காப்பருக்கான திக்னஸ் வந்துட்டு டீன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. அண்ட் தென் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் போய் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. COPP காப்பர் சூஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா. யூ கேன் சூஸ் காப்பர் அனில்டு ஓகேங்களா. அனில்டு சூஸ் பண்ணிட்டு யூ கேன் கிவ் எ ப்ரீவியூ. த T வேல்யூ இஸ் மிஸ்ஸிங். T வேல்யூ இஸ் ஆல்வேஸ் இன் தி காப்பர் திக்னஸ் இஸ் 0.035. Generally 0.035 is available in market. We can get anywhere in our market side. So I am putting T values and commonly taking 0.035 ஓகேங்களா. The first of all ground is over. ஓகே, ஃபர்ஸ்ட் லேயர் கிரவுண்ட் டிசைன் பண்ணி முடிச்சாச்சு. கிரவுண்டுக்கு மேலே நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வரும் ஓகேங்களா. சப்ஸ்ட்ரேட்க்கு அதே மாதிரி ஓகேங்களா எப்படி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா go to the modeling, select the brick and then press a escape, give the name as a substrate
it will be starts from minus wg by 2 to plus wg by 2 with it's over. Next length minus lg by 2 to plus lg by 2. z minimum பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கிரவுண்ட் வந்துட்டு 0 to t வரையும் ஆக்குபை பண்ணிருச்சு. அப்போ மினிமம் வந்துட்டு டீலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா, t plus h. ஓகேங்களா, இந்த இடம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன் இங்கே வந்து t கொடுத்துருக்கேன் அப்படின்னா 0 to t வரையும் ஆல்ரெடி கிரவுண்ட் வந்துட்டு எனக்கு ஆக்குபை பண்ணிருச்சு. ஓகேங்களா, இப்போ நமக்கு சப்ஸ்ட்ரேட் மெட்டீரியல் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு கேட்டிங்க அப்படின்னா FR4 யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, FR4 லாசி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, FR4 கொடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ சப்ஸ்ட்ரேட் இஸ் ஓவர். ஃபைனலாக எனக்கு நமக்கு என்ன மிச்சம் இருக்குது? ஓகேங்களா, நமக்கு மிச்சம் இருக்கிறது பேட்ச். ஓகேங்களா, again go to modeling, select a brick and then press the escape button and then type it's a patch. Patch x minimum width நம்மள describe பண்ண போறோம். patch ஓட width w தான் மென்ஷன் பண்ண போறோம். minus w by 2 to plus w by 2 minus l by 2 to plus l by 2 t plus h t plus h plus t. ஓகே, ஏன் அந்த t plus h plus t போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அதாவது எனக்கு t plus h வரையும் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ப்ளஸ் FR4 ஆக்குபை பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு பேட்ச் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மேலே பேட்ச்னுடைய திக்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த t. ஓகேங்களா, லாஸ்ட்டாக போட்ட t. ஓகேங்களா, நான் என்ன மெட்டீரியல் என்ன சூஸ் பண்ணோம்? காப்பர் அனில் சூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே, அண்ட் தென் செலக்ட் அண்ட் தென் ஸோ ஓகே ஸோ ஓவர். இப்போ எனக்கு 3 லேயர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, வாட் இஸ் மிஸ்ஸிங்? நவ் த மிஸ்ஸிங் திங் இஸ் ஃபீட் லைன். ஓகேங்களா, ஃபீட் லைன் நமக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நமக்கு வந்துட்டு 2 ஃபீட் லைன் நம்ம டிசைன் பண்ணோம். ஓகேங்களா, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 50 ohm feed line, the next one is the lambda by 4 feed line. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 50 ohm கான feed line டிசைன் பண்ணோம். now we will design a 50 ohm feed line. ஓகேங்களா, 50 ohm கான feed line ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா lambda by 4 கான feed line டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா, go to the modeling and then select a brick and then press escape in your keyboard. ஓகேங்களா, and then type it's a feed line. feed line x minimum minus wf1 by 2. Why I am putting minus wf1 by 2 means f1 wf1 here I mentioned fw1 feed width. Okay, so I am mentioning say fw1. Okay, by 2 to plus fw1 by 2. fw1 is 50 ohm feed line. Okay, fw1 refers means 50 ohm feed line thickness. Okay, and then next feed length will be starts from bottom of the ground. So from here it will be starts. Okay, from here it will be start. So minus lg by 2 to minus lg by 2 plus first feed length நோடைய length எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6.91. ஓகேங்களா, அதான் FL1. ஓகே, FL1. இப்போ நமக்கு என்னென்ன இருக்கு? z minimum, z max. z minimum பாத்தீங்க அப்படின்னா t plus hல ஆரம்பிச்சு t plus h plus t. இங்க பாருங்க, எனக்கு t ஏன் வந்துட்டு நான் ஃபீட் லென்த்தும் பேட்ச் லென்த்தும் ஒரே இதில் போடுறேன் அப்படின்னா ஒரே பிளானரில் தான் வரப்போகுது. ஓகேங்களா, 3வது லேயராக தான் ஃபீட் லென்த் இருக்க போகுது, பேட்ச் இருக்க போகுது. ஓகேங்களா, and then press OK. Okay, now we can able to see we are designed the 50 ohm transmission line. ஓகேங்களா, 50 ohm input transmission line நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணோம்? குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபீட் லைன் நம்ம டிசைன் பண்ணோம். ஓகேங்களா, கரெக்டாக. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா again you can go to modeling, select a brick and then press escape. இப்போ என்ன ஃபீட் லைன் கிரியேட் பண்ணோம்? 50 ohm ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபீட் லைன். ஓகேங்களா, குவார்டர் வேவ் டிரான்ஸ்ஃபார்மருக்கான ஃபீட் லைன். குவார்டர் வேவ்க்கான ஃபீட் லைன் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். குவார்டர் வேவ்க்கான ஃபீட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் FW2. ஓகேங்களா, FW2 minus FW2 divided by 2 plus FW2 divided by 2. நமக்கு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எதுவரையும் ஆக்குபை பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா minus LG by 2 plus FL1 வரையும் ஆல்ரெடி ஆக்குபைட். ஓகேங்களா, அப்போ
இந்த இடத்துல எனக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும். அதனால் -LG/2 ப்ளஸ் FL1. மேக்ஸிமம் எங்கே இருக்கணும் அப்படின்னா எனக்கு இந்த பேட்சோட எனக்கு ஃபீட் ஆகிருக்கணும். அந்த பேட்சோட இந்த ஃபீட் ஆகக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா -L/2. ஓகேங்களா, -L/2, அதாவது பாட்டம் ஆஃப் தி பேட்ச் லென்த். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் Z மினிமம் இஸ் T plus H, Z maximum is T plus H plus T. Okay, and then give preview and then okay. Now it's okay. Are you clear? Now what we do means you can add feed line and then select boolean option, select quarter wave, add it. Okay, just now வந்து இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் லைனும் குவார்டர் வேவ் லைனும் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ patch and then go to the select a patch and then go to a boolean and then select a add option and then select a feed line. ஓகேங்களா. and then press enter. Now the feed line and patch will be added. Okay, are you clear? It's not clear. Not clear means just a minute. Okay. Okay, now we can able to see this is the 50 ohm feed line, this is the λ/4 feed line. Okay, why we are using the λ/4 feed line means our main target is input impedance should be matched with patch edge impedance, almost need to match, then only we can able to transmit without loss. ஓகேங்களா, without loss எனக்கு அப்போ தான் transmit பண்ண முடியும். ஓகேங்களா. Okay, the next, then last step is we need to select a port, we need to declare a port. Port எப்படி declare பண்ணும், just go to modeling, select a pick. ஓகேங்களா, pick face and then select a bottom place, என்னுடைய patch width னுடைய bottom place நீங்கள் select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு go to home போயிட்டு solver போங்க, macrosல solver போங்க. solverல பார்த்தீங்க அப்படின்னா go to the ports and then select a calculate port extension coefficient, calculate and then finally select a construct port from picked face. Okay, now it's over, port is declared. A port is declared. Okay, and then go to simulation, start simulation. It will be take some time to complete the simulation. I think so now you are understand how to design a patch antenna. It will be take some times to complete the simulation. நம்மளுடைய இந்த குவாட்ரேட் ட்ரான்ஸ்ஃபார்மருடைய மெயின் யூஸே இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறது தான். ஓகேங்களா, அதாவது எட்ஜ் இம்பிடன்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு 238 இருந்துச்சு. ஓகேங்களா, எட்ஜ் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா 238 இருந்துச்சு. ஓகேங்களா, நம்மளோட இன்புட் இம்பிடன்ஸ் 50 ஓம் இருந்துச்சு. 50 ஓம் வந்து பார்த்தீங்கன்னா 230ஓட நம்ம ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக் மிஸ்மேட்ச் நடக்கும். அப்படி மிஸ்மேட்ச் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எஃபிஷியண்டாக ஆண்டனா வந்துட்டு என்னுடைய பேட்ச் வந்துட்டு ரேடியேட் ஆகாது. ஓகேங்களா, ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு வேவ்ஸ் வந்துட்டு நிறைய எனக்கு இருக்கும். ஓகேங்களா, அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு குறைக்கிறதுக்காக மிஸ்மேட்ச் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, திஸ் இஸ் ஏ குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபீட் வித். ஓகேங்களா, திஸ் இஸ் ஏ 50 ஓம் பேட்ச் ஆண்டனா ஃபீட் வித். ஓகேங்களா, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது இந்த 3 GHz டைரக்ட் ஃபீடிங். ஓகேங்களா, இது சேம் லென்த் அண்ட் வித் தான் நமக்கு வந்து டைரக்ட் ஃபீடிங் பண்ணியிருந்தது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஓகேங்களா. ஓகே, நவ் த சிமுலேஷன் இஸ் ஓவர். நம்மளுடைய இதனுடைய சிமுலேஷன் ஓவர் முடிஞ்சிச்சிங்களா. இப்போ இங்கே பாருங்கள், 1 day results, just go to the S parameter value. Okay, now we are getting around 40 to 43. Okay, return loss we are getting the around 40 to 43. Our resonant frequency is 2 point around நம்மளுடைய resonant frequency பார்த்தீங்க அப்படின்னா around we are getting nearly, just a second, 2.9. ஓகேங்களா, நம்மளுடைய நம்ம ஆக்சுவலாக நம்ம we are planned to design for 3 GHz but we are getting output is 2.9 GHz. Let's say 0.1 GHz it will be varying. That is not a big much error. தியரட்டிக்கலாக நம்ம கால்குலேட் பண்ணி ப்ராக்டிக்கலாக டிசைன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்குது. ஓகேங்களா,
நமக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸில் டைரக்ட் கப்புள் ஃபீடிங்கில் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. டைரக்ட் ஃபீடிங் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் லாஸ் எவ்வளோ வந்துச்சு பாருங்க. இட்ஸ் எ வெரி புவர் ரிட்டர்ன் லாஸ் ஓகேங்களா. லாஸ்ட் கிளாஸஸில் ஜஸ்ட்டு ஓகே எஸ் parameter results is not available, I think so. Okay, S parameter result is not available from this. Okay, just a minute. It's a direct feeding method. Just I put some lit. Wait 2 seconds. இப்போ எனக்கு ரிட்டர்ன் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்துருக்குன்னா 2.9 GHz வந்துருக்கு ஓகேங்களா. அண்ட் தென் இதனுடைய மெயின் ஓகேங்களா வித் குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஐ ஆம் கெட்டிங் தி ரிட்டர்ன் லாஸ் இஸ் 2.9318. இதனுடைய நம்ம பேண்ட்வித் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, கர்வ் மார்க்கர் போய்க்கோங்க. கர்வ் மார்க்கரில் போயிட்டு ஓகேங்களா, கர்வ் மார்க்கரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா you can click in -10 dB ஓகேங்களா. -10 dB ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. -10 dB அரௌண்ட் ஓகேங்களா. அண்ட் தென் இங்கே -10 dB செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஓகே 10.1 ஓகே. இப்போ என்னுடைய F1 ஓகேங்களா, அதாவது லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் 2.88 அண்ட் தென் ஹையர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் 2.98 ஓகேங்களா. எனக்கு ரிட்டர்ன் லாஸ் -10 விட கம்மியாக, அதாவது -20 -30 -35 அப்படி வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஓகேங்களா. -10 விட கம்மியாக, -10 விட கம்மியாக அப்படின்னா நீங்கள் -9 நினைக்காது, -11 12 13 ஓகேங்களா. அப்படி எனக்கு வந்துச்சுன்னா அப்படின்னா தட் இஸ் ஏ பெட்டர் ரிட்டர்ன் லாஸ் ஓகேங்களா. த மினிமம் ரிட்டர்ன் லாஸ் வேல்யூ இஸ் -10 ஓகேங்களா. மினிமம் ரிட்டர்ன் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா -10 இருந்துச்சுன்னா நம்மளோட ஆண்டனா எஃபிஷியண்ட்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நம்ம குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா I will get return loss is nearly -41 ஓகேங்களா. அதுவே டைரக்ட் கப்ளிங் மெத்தட், டைரக்ட் ஃபீடிங் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் நாட் அவைலபிள். ஸோ த ரிட்டர்ன் லாஸ் இஸ் வெரி வெரி புவர். It will not reach -10 itself. The bandwidth is very poor bandwidth. Okay, so we can't measure the bandwidth ஓகேங்களா. -10 விட கம்மியாக இருந்துச்சு, அதான் -10 11 12 13 அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே, இட் will not reach -10 itself ஓகேங்களா. -10 கூட எனக்கு வந்துட்டு ரீச் ஆகவே இல்லை ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. சார் குவார்டர் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் வழியாக இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா so many techniques is available ஓகேங்களா. இன்செட் ஃபீடிங் இருக்குது ஓகேங்களா. இன்செட் ஃபீடிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 50 Ohm எக்ஸாக்டாக உங்களால் மேட்ச் பண்ண முடியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இன்செட் ஃபீட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அண்ட் தென் see the far field வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா we can able to see the radiation pattern of 3D structure நோடைய radiation pattern பார்க்க முடியுது ஓகேங்களா. அதனுடைய டைரக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா we are getting 6.6 ஓகேங்களா. கெயின் IEEE கெயின் பார்த்தீங்க அப்படின்னா 3.4 டெசிபிள் கிடைக்கிது ஓகேங்களா. போலார் கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்துட்டு எவ்வளோ டிகிரியில் கவர் ஆகுது அப்படிங்கிறத போலார் ரெப்ரசன்டேஷன் நம்மளால் பார்க்க முடியுது ஓகேங்களா. ஓகே, நம்மளுடைய மெயின் லோப் டைரக்ஷன் 2 டிகிரி ஓகேங்களா. மெயின் லோப் மேக்னிடியூட், அதாவது தட் மீன்ஸ் நம்மளுடைய கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 டெசிபிள் ஓகேங்களா. சைட் லோப் லெவல் -34 ஓகேங்களா. இதனுடைய பேக் லோப் ஓகேங்களா. இந்த பேக் லோப் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. Okay, I hope everybody is understand this video. Thanks for watching. If any other feedback is there means kindly reply in comments. If any other videos is required means you can tell me in comments. Thanks for supporting. Kindly subscribe Aditya e-learning channel. That will be helpful for us for updating the more videos. எல்லாருமே வந்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய வீடியோஸ் போகிறதுக்கு ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.